சொல்லக்கூடிய உழைக்கும் மக்கள் அதிகம்னு சொல்லக்கூடிய இந்த சிலம் ஏரியா, அடுத்தது மேல்தட்டு வர்க்கம்னு சொல்லக்கூடியது, அடுத்தது உங்களுக்கு வர்த்தகம் சார்ந்த அந்த பகுதி, இப்படி பிரித்து பிரித்து அந்தந்த பகுதிகளில் வந்து எக்ஸிட் போல்ன்ற மாதிரி எடுப்போம். ஆனால் இந்த மாதிரி இவங்க எடுத்தாங்களா அப்படின்னு எதுவும் அந்த விளக்கம் எதுவுமே சொல்லலை. எந்த அடித்தட்டு மக்கள், அதுக்கடுத்து உழைக்கும் மக்கள், அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இருக்கக்கூடிய நடுத்தர மக்கள், இந்தந்த பகுதியில் இந்த மாதிரிலாம் எடுத்தோம், இவ்வளோ பிரித்து எடுத்தோம், இந்த மாதிரி எடுத்ததில் இந்த மாதிரி தெரிய வந்தது அப்படின்ற ஒரு விவரம் இவங்க எதுவுமே கொடுக்கல. ஒட்டுமொத்தமாக அடித்து விடும் மாமு அப்படின்ற மாதிரி ஊடகமும் கிட்டத்தட்ட ஜோசியம் சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. ஜோசியம் சொல்ல ஆரம்பிச்சதுன்னா உடனே ஜோசியர்கள்லாம் தப்பாக நினச்சிட்டு கோவத்துக்கு வந்துடாதீங்க. நான் எல்லாரையும் சொல்லலை, எப்பவும் சொல்கிறேன். சில ஜோசியம் சொல்கிறவங்களாம் இருக்காங்க, துல்லியமாக அடித்து சொல்கிறவங்களாம் நான் பார்த்துருக்கேன். இப்போ அந்த விமானம் ஓட்டி கணேஷ் குமார்னு இருக்கிறாரு. அதே போல் இந்த கள்ளக்குறிச்சி பக்கத்தில் ஒரு சிறிய தம்பி ஒருத்தர் பிரபுன்னு நினைக்கிறேன், ரோட்டு ஓரத்தில் உட்காந்துட்ருப்பேன். இப்படி நான் 2-3 பேரை சந்தித்த மனிதர்களில் பார்த்துருக்குறேன். ஆனால் பெரும்பான்மை என்னென்னா இதில் வந்துட்டு சாதகமாக இவர்கள் சொல்லிட்டா நமக்கு பிரச்சனை இல்லை, வேறு ஆதாயம் இருக்கும், வேறு காரணங்கள் இருக்கும் அப்படின்ற மாதிரி, வந்துட்டால் லக்கு, இல்லைன்னா பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறவங்களாம் இருக்காங்க. ஊடகங்களும் அதை தான் எடுத்துக்கிச்சு. கண்ணுக்கு தெரிஞ்சு ஆங்கில ஊடகங்கள் வந்து சொல்கிறது என்னன்னாக்கா, பிரபலமான ஊடகங்கள் வந்து திமுக வந்து 103லேருந்து 113 வரைக்கும் தான், அதிமுக வந்து 124 வரைக்கும் போகும், அப்புறம் 114லேருந்து 124 வரைக்கும் வரும். கிட்டத்தட்ட அவங்களுக்குள்ள போட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 3% வித்தியாசம் அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்க. அப்புறம் இன்னொரு பிரபலமானது டைம்ஸ் நவுன்னு சொல்லக்கூடியதெல்லாம் 79, 95 திமுக அதுக்குள்ளே தான் வரும், 128, 147 எனக்கு தெரிஞ்சு அந்த அளவுக்குலாம் போகாது. திமுக வந்து மோசமானது நான் இல்லைன்னு சொல்ல வரல, ஆனால் இந்த அளவுக்கு அதிமுக போவோமான்னு போகாது. ஒரு தப்பி அந்த தாண்டி ரொம்ப இழுபறியில் தான் இருக்கும். கடந்த முறை நான் பதிவு போட்டிருந்தேன், இழுபறியாக கவர்னர் ஆட்சி வரலாம், இல்லையா அதிமுக வந்து தப்பிச்சம் போயிடுச்சுன்னு மேலே வந்து நிற்கும், கட்டாயம் வந்து நின்றுடும் அதிமுக அப்படின்ற ஒரு கட்டத்தில் இருக்குது. நாம் தமிழர் கட்சி அவர் சீமான் காரைக்குடியில் வெல்கிறார், அவர் மட்டும் இல்லாமல் ஒரு 3 தொகுதி 4 தொகுதிக்குள்ளே வர மாதிரி வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தது. அதெல்லாம் கணக்கிலே இல்லை, மற்றவைகள் அப்படின்னு போட்டு 0-0ன்னு போட்டு விஜய் வந்து இன்னொரு ஊடகம் வந்து சொல்லுது, அவர் வந்து 198லேருந்து 120 வரைக்கும் விஜய் வருவார். நான் ராவணாவில் முன்னாடி சொல்லியிருந்தேன், கலை யதார்த்தத்தில் விஜய் அவர்கள் வெற்றி பெறுவாரா என்றதே சந்தேகமாக இருக்குது. பெரம்பூர் தொகுதியுமே திருச்சி தொகுதியுமே போனால் போதுன்னு இந்த பக்கம் சேகர் பாபு ஏதாவது விட்டு கொடுத்து உள்ளடி வேலை செய்திருந்தார்னா விஜய் வருவதற்கு வாய்ப்பு இருந்திருக்கு. அவர் மற்ற தொகுதிகள் எப்படி களப்பணி செய்தார், எப்படிலாம் ஸ்வீட் பாக்ஸை பிரித்து கொடுத்தாரு, எவ்வளவெல்லாம் கொடுத்தாரு அப்படின்றதெல்லாம் பொதுவாக பார்க்க முடியுது. பிறகு அதை நான் பேசுகிறேன். அவருக்கு அது ஒரு கௌரவ பிரச்சனை. கிட்டத்தட்ட 6 தொகுதியை சேகர் பாபு வெற்றி பெற்று திமுக